எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையலறையில் இருக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவினுடைய தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். ஐயா, சமையலறைக்கும் நம்மளுடைய வீட்டின் சௌபாகியத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பீங்க. 100% கட்டாயம் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு வீட்டின் சுப தேவதைகளானது 2 இடங்களில் 2 நேரங்களில் உலா வரும். அதாவது காலை பொழுதுல, அதாவது சூரியன் தோன்றி மறையும் காலம் வரை பகல் பொழுதிலே சுப தேவதைகள் நம்மளுடைய வீட்டின் பூஜை அறையில் இருக்கும். இரவு நேரம் வந்துடுச்சு அப்படின்னா அதே சுப தேவதைகள் நம்மளோட சமையலறையில் இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நம்மளுடைய பூஜை அறையையும் சமையலறையையும் எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த 2 ரூம்மே எப்பயுமே அசுத்தம் இல்லாமல் துர்நாற்றம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதில் சமையலறையை பற்றி சொல்லணும்னா, அன்னலக்ஷ்மி வாழும் இடம் 1, குபேரர் வசிக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சமையலறை தான். ஸோ பணம் தரக்கூடிய குபேரர் இருக்கக்கூடிய இடமும் சமையலறை. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அன்னத்தில் தான், சாப்பாடு தான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் அந்த உழைப்பெல்லாம். ஸோ அந்த உழைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய, சக்தி கொடுக்கக்கூடிய அந்த அன்னத்தை அளிப்பவளும் அந்த அன்னலக்ஷ்மி தான். ஸோ குறையாத அன்னமும் குறையாத செல்வமும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டின் சமையலறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் பல இடங்களில் பிரச்சனை வருது. பல வீடுகளில் இந்த பணம் சேரலை, சொத்துக்கள் சேரலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் மற்றும் அந்த பகுதியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆற்றலை வெளிப்படுத்தும் சக்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ உங்கள் வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய ஆற்றலை பொறுத்து உங்கள் வீட்டினுடைய அந்த நிதிநிலை இருக்கும். ஹாலில் இருக்கிற பொருட்களை வச்சு நிதிநிலை இருக்கும். பீரோவில் வச்சுருக்க பொருட்களை வச்சு நிதிநிலை இருக்கும். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் வைக்கப்படும் பொருட்களை வைத்து, அதிலிருந்து வெளிப்படும் அதிர்வலைகளை வைத்து அந்த இல்லங்களிலே அந்த நிதி நிலைமை, சந்தோஷங்கள், துக்கங்கள் ஆகியவை ஏற்படும். நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த பீரோ அப்படிங்கிறது உங்களோட வீட்டில் வடக்கு பார்த்து வைங்க, கதவை ஓப்பன் பண்ணும்போது கிழக்கு பார்த்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். வடக்கு பார்த்து பீரோ வைக்கணும், அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது கிழக்கு பார்த்து ஓப்பன் பண்ணணும். இந்த அமைப்பில் உங்களோட வீட்டின் பீரோவை கொஞ்சம் மாற்றி அமைச்சு பாருங்கள். இப்படி அமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கம் எப்போதும் இருக்கும். உங்கள் வீட்டினுடைய செல்வ வளம் எப்போதும் இருக்கும். இது நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கலாம். இந்த உணவு தயாரிக்கப்படும் இடம் என்று சொல்லக்கூடிய சமையலறை என்பது ஆரோக்கியம், செல்வ செழிப்பு ஆகியவற்றோடு தொடர்புடையது. இந்த வாஸ்து ரீதியில் சமையலறையில் நாம் சொல்கிற சில விஷயங்கள் இருக்கும் பொழுது அது எதிர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக வரும். இந்த எதிர்மறை ஆற்றல்கள் வெளிப்படும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே உடைந்த பாத்திரங்கள், உடைந்த கண்ணாடிகள், விரிசல் அடைந்த கண்ணாடி பொருட்கள், அதாவது உடையாமல்
இருக்குது சார், பட் லைட்டாக விரிசல் அடைஞ்சிருக்கு சார்னா அந்த பொருட்களை கூட நம்ம சமையலறையில் வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே உடைந்த பொருட்கள் துரதிர்ஷ்டத்தின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அதை யூஸ் பண்ணவே கூடாது. சரி பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பொருள் ஆகாதுன்னு தெரியும் போது அதை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. சமீபத்தில் என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் இந்த கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த கடிகாரத்தை ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கடிகாரம் உடஞ்சிருந்துச்சு. அதை யூஸ் பண்ணார். குறிப்பாக கடிகாரத்தை வடக்கு பார்த்து மாட்டி வைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வடக்கு திசை எப்பயும் ஆக்டிவேட்லேயே இருக்கணும். கடிகாரங்கள் சில நேரங்களில் உடைந்திருந்தாலோ பழுதுபட்டு இருந்தாலோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கட்டாயமாக கடிகாரங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கடிகாரங்கும்போது கண்ணாடி பொருள் தான், மேக்சிமம் கண்ணாடி பிரேமில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கண்ணாடி உடையும் பொழுதோ இல்லை கண்ணாடியினுடைய அந்த பொருட்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் பொழுதோ நமக்கு அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. என்னென்ன பொருட்கள் உடைந்த நிலையில் இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த விரிசல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறதோ அந்த பொருட்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விடுங்கள். குறிப்பாக கண்ணாடி பொருட்கள், சரிங்களா? பயன்படுத்தாத உபகரணங்களை, பயன்படுத்தாத பொருட்களை வேஸ்ட் ரூமில் வைக்கணும். அதை சமையலறையில் வைக்கும்போது அதுவும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும். சில பேர் பார்த்திங்கன்னா பழைய நோட்டு புத்தகங்களை சமையலறையில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. இதுவும் துரதிர்ஷ்டத்தின் அம்சமாக தான் பார்க்கப்படுது. எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து உங்களுடைய வீட்டில் தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி பழைய விஷயங்கள் எப்போதும் சமையலறையில் இருக்கவே கூடாது. ஏன்னா குபேரர் இருக்கும் இடம். ஸோ அவர் நியூவானவர். அதாவது கடவுள்களில் குபேரரை பற்றி சொல்லணும்னா அவர் புதுமையை விரும்பக்கூடியவர். ஏன் அவர் சமையலறையை தேர்வு செஞ்சுருக்கிறார் அவருடைய இருப்பிடம் அப்படின்னா, அங்கே தான் வெரைட்டியாக சமைப்பாங்க. ஒரே சாப்பாடு டெய்லி சமைக்க போகிறதில்ல. அதனால் புது புது விஷயங்களை செய்பவராக குபேரர் இருப்பார். அதனால் அவர் வாசம் செய்யும் இடத்தில் பழைய விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதுவும் அது ரொம்ப பழுதுபட்டு இருந்ததுன்னு சொன்னால், அதாவது இரும்பு சார்ந்த பொருட்கள்லாம் ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கும் பழசு யூஸ் பண்ணாமல் இருந்தால். அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுக சமையலறையில் கொண்டு போயிட்டு வைப்பாங்க. மிகவும் தவறான விஷயம். துருப்பிடித்த இரும்பு பொருட்களை, அதே மாதிரி யூஸ் பண்ணாத இரும்பு பொருட்களை நாம் சமையலறையில் வைக்கக்கூடாது. அதுவும் இரும்பில் ஆன மிக கனமான பொருட்களை நாம் சமையலறையில் வைக்கக்கூடாது. எப்பயுமே இரும்பு சார்ந்த கனமான பொருட்களை சமையலறையில் வைக்கும்போது நமக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும், நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும், சரிங்களா? எப்பயுமே சமையலறையில் இரும்பு சார்ந்த கனமான பொருட்களை, அதுவும் அது பழுதுபட்ட துருப்பிடித்த பொருட்களை வைக்காதீங்க. அதே நேரத்தில் மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், மருத்துவ சீட்டு, மாத்திரைகள், டானிக்ஸ், மருந்துகள், இவைகளை கட்டாயம் சமையலறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தெய்வங்கள் நடமாடும் பகுதி இந்த சமையலறை. அந்த சமையலறையில் மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்கிறதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். சமையலறை என்பது ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தியை குறிக்கக்கூடிய இடம். அங்கு மருந்துகளை வைப்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தேவையற்ற மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். பல வீடுகளில் நான் பார்க்குறேன், குப்பை கூடை வச்சுருப்போம். அந்த குப்பை கூடை எங்கே வைக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, சார் எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்ட்டு. உங்களோட வீட்டின் வட கிழக்கு திசையில் எக்காரணம் கொண்டும் குப்பை கூடையை வைக்கக்கூடாது. வடகிழக்கு திசையில் குப்பை கூடை வச்சிங்கன்னா அந்த வீட்டில் தரித்திரம் வரும், அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். சரி, அப்போது நாங்கள் குப்பை கூடையை எங்கே சார் வைக்கணும்? வடமேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் அந்த குப்பை கூடையை வைங்க. அதே மாதிரி குப்பை கூடையை திறந்து வச்சுருப்பாங்க, நிறைய இடங்களில் பார்ப்போம், ஓப்பனாக தான் இருக்கும். குப்பை கூடை எப்போதுமே மூடி இருக்க வேண்டும், திறந்து இருக்கவே கூடாது. காலாவதியான பொருட்கள், அழுகி நிலையில் இருக்கிற உணவுப் பொருட்கள் ஆகியவை சமையலறையில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி தர தன்மை பெற்றதாகவும் அதிலிருந்து வெளிப்படும் கெட்ட வாசனைகள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிப்பதாகவும் உங்களுடைய வீட்டின் நேர்மறை சக்திகளை குறைத்து
எதிர்மறை ஆற்றலை பெருக்கி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சமையலறை எப்போதும் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும். சமையலறைங்கிறது ஒரு கோயில் மாதிரி புனிதமான இடம். எப்படி பூஜை அறையை நீங்கள் ஒரு புனிதமான இடமாக பாவிக்கிறீங்களோ, இறைவன் வாசம் செய்யும் இடமாக பாவிக்கிறீங்களோ, அதே மாதிரி சமையலறையையும் பாவியுங்கள். இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய துணிமணிகளை வைப்பாங்க. சமையலறையில் ஷூ, செருப்பு, காலணிகள் ஆகியவை வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். சார் செப்பல்லாம் வைக்கிறாங்களா சார் அப்படின்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற செப்பல்ஸ்லாம் இருக்குது, வீட்டுக்குள்ளே போகிற ஷூஸ்லாம் இருக்குது. இதை சமையலறை பக்கம் வைக்கிறாங்க. கட்டாயமாக அதனை தவிர்க்க வேண்டும். புனிதத்தன்மை குறிக்கிற சமையலறையை அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருட்களையும் வைக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு மெயினான விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்னென்னா, சமையலறையில் கண்ணாடி வைக்கக்கூடாது. இது பல பேருக்கு தெரியாது, தெரியாமல் கண்ணாடி வச்சுட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், கண்ணாடிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாகவும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீக்கி தரக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. இந்த கண்ணாடி அப்படிங்கிறத பொதுவாக வீட்டில் எந்தெந்த திசைகளில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வீட்டுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆகியவை உங்களுக்கு மாறுபடும். சமையலறையில் கண்ணாடி பொருட்களை வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த சமையலறையில் கண்ணாடி பொருட்களை பயன்படுத்துறதுனால அடுப்பினுடைய பிரதிபலிப்பு கண்ணாடியில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். நிறைய குடும்பங்களில் எங்களுக்கு பணம் தங்குறது இல்லைங்க, அப்படியே பணம் வந்தாலும் செலவு தாங்க அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், சமையலறையில் கண்ணாடி வைக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். அதே மாதிரி சமையலறையில் கண்ணாடி வைக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுத்தும் என்று வாஸ்து ரீதியில் சொல்லப்படுது. மனநிலையை சீர்குலைக்கும். ஒரு தெளிவான, ஒரு சுமூகமான, ஒரு சாந்தமான மனநிலையை கெடுக்கக்கூடியதாக இந்த கண்ணாடியை சமையலறையில் வைக்கிறதுனால ஏற்படுது. ஸோ கண்ணாடி எங்கெல்லாம் வைக்கலாம்? பூஜை அறையில் வைக்கலாம். சிறந்த இடம், கண்ணாடி வைக்க சிறந்த இடம் பூஜை அறை, அங்கே வைக்கலாம். உங்களோட வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் வைக்கலாம். சரிங்களா? என்ட்ரன்ஸில் வைக்கலாம். கிழக்கு பார்த்து, வடக்கு பார்த்து வைக்கலாம். பட் சமையலறையில் மட்டும் கண்ணாடியை வைக்க வேண்டாம். சரிங்களா? ரசாயன பொருட்கள், அதாவது கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிற பொருட்கள் ஆகியவை பார்த்தீங்கன்னா சமையலறையில் வைக்கக்கூடாது. இது உணவுப் பொருட்களுக்கு அருகில் வச்சோம் ரசாயன பொருட்கள் அப்படின்னா அது ஆரோக்கியத்தினுடைய சீர்கேடு. இருந்தாலும் கூட வாஸ்து ரீதியில் அது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இது எங்கள் வீடுகள்லேயே பல நேரங்களில் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம வீட்டில் அதுக்கு ஒரு சண்டை எப்போதாலும் வந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ தான் கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகியிருக்கிறோம். என்னென்னா, சிங்க் இருக்கும். நம்ம வீட்டு எல்லா வீட்லையுமே பாத்திரங்கள் வர சிங்க் இருக்கும். அந்த தண்ணீர் குழாயில் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மூட மாட்டாங்க. ஓரளவுக்கு மூடுவாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக மூடலை அப்படின்னா, ஓரளவுக்கு மூடுறீங்க அப்படின்னா சொட்டு சொட்டுன்னு தண்ணி ஒழுகும். தண்ணீர் குழாய்களில் தண்ணீர் எப்பொழுதும் ஒழுகவே கூடாது. அது வீட்டுக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவ்ஸை ஏற்படுத்தும். இது பல இடங்களில் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தண்ணீர் வீடுகளில் ஒழுகுது அப்படின்னு சொன்னால் வாஸ்து ரீதியில் அது மிகப்பெரிய கெடுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அப்படி இருந்தால் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப டேமேஜாக இருந்தால் அந்த பைப்பை மாற்றிடுங்க. பைப்பு நல்லா இருந்ததுன்னா பழுதை சரி பண்ணுங்க. அடுத்தது, அதிகமான பிளாஸ்டிக் பொருட்களை சமையலறையில் வச்சுக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்கெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் நகர்றது கஷ்டம்தான். பட் சமையலறையில் நிறைய பேர் அந்த காலத்துலலாம் டப்பாலாம் சில்வர் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த மெட்டல்னு சொல்கிற பித்தளை பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்டா, வெள்ளி கிண்ணங்கள்லாம் வச்சுருப்பாங்க. செம்பு தட்டெல்லாம் இருக்குது, சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னுட்டு செம்பு, வெங்கலம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி பல நண்பர்கள் இதை தாண்டி பிளாஸ்டிக்ஸ் பொருட்களை நிறைய யூஸ் பண்ணுறீங்க. டப்பாவே ஒவ்வொரு சமையலறையிலும் ஒரு 100 டப்பா 200 டப்பா இருக்குது.
சமையலறையில் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் பொருட்களாகட்டும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, பட் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இரவில் எச்சில் பாத்திரங்கள் சமையலறையில் இருக்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய தவறு. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. இல்லை ராத்திரி சாப்பிட்ற உங்களோட பிள்ளைகிட்ட, ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிடுங்க, வாஷ் பண்ணி வச்சுருங்கன்னு கூட சொல்லிவிடுங்க, தப்பில்லை. காலையில் நீங்கள் இன்னொரு முறை கூட வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா, இரவில் தான் சுபதேவதைகள் சமையலறையில் உலா வருவாங்க. அவங்க வர அந்த சமயத்தில் அவர்களை அவமதிக்கும் விதமாக எச்சில் பாத்திரங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு அவமானமாக தான் பார்க்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு செல்வ குறைபாட்டை ஏற்படுத்தும், பணவரவை தடுத்து நிறுத்துவதாக அது அமையும். அதேமாதிரி ஈர துணிகள் இல்லாமல் நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். உங்களோட வீடே சொல்கிறேன், இது நான் வீடு ஹோல் ஹவுஸுக்குமே நான் சொல்கிறேன். ஈர துணிகளை பல பேர் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க, ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த நமுத்து போன வாசன்னு சொல்லுவாங்க, அந்த ஈர துணியிலேருந்து வெளிப்படும். அதெல்லாம் இருக்கவே கூடாது. எப்பவுமே துணிகள் வறண்டு இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிற துணிகள். அப்போ தான் அதுலேருந்து வாசம் வராது. இதுதான் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். ஏன் நான் சமையலறைக்கு சொல்கிறேன்னா, சமையலறையில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் துணியை வச்சு பிழிஞ்சி சமையலறையை துடைப்பாங்க. துணியை அப்படியே சமையலறையில் போட்டுட்டு வந்துடுவாங்க. அதை பிழிஞ்சு வெளியில் காய போட்டு போங்க, சரிங்களா? ஏன்னா அதை நம்ம சமையலறையிலே போடும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த வாசம், அந்த துர்நாற்றம் அது லக்ஷ்மியை வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். உங்களோட சமையல் அறையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த மூணும் வைக்கக்கூடிய இடம் சுத்தமானதாக இருக்குதான்னு பார்க்கணும். பல இடங்களில் பார்ப்போம், அரிசி வச்சுருப்பாங்க, அதேமாரி உப்பும் கூட. உப்பு, அரிசி, சர்க்கரை, பருப்பு இந்த பொருட்கள் எல்லாமே லக்ஷ்மி இருக்கிற பொருட்கள். இது வைக்கக்கூடிய இடம் உங்கள் சமையலறையில் சுத்தமானதாக இருக்கணும். அதை சுற்றின தூசுக்கள் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கரெக்டாக க்ளீனாக எடுத்துகிட்டு நீங்கள் வைக்கணும். இவ்வளோதான், வெரி சிம்பிள். அதே மாதிரி எப்பயுமே சமையல் செய்கிற அடுப்பை பால் காய்ச்சணும் சார், பொங்கி வழிஞ்சிருது சார், அப்படியே விட்டுருவோம் சார். அதே மாதிரி அரிசி உல வைப்பேன் சார், பொங்கி வழிஞ்சிடும் சார் கஞ்சி, அதை ஏன் அப்படியே விட்டுருவோம் சார், அப்படிலாம் இருக்கவே கூடாது. சமையல் செய்கிற பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி சமையல் செய்கிற அடுப்பும் அதை விட சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? சுத்தம் தான் சோறு போடும். அதனால் இது எல்லாமே உங்களோட வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற விஷயங்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க, சமையலறையில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு. கட்டாயமாக இந்த பதிவு பல பெண்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஆண்களும் சமைக்கிற காலம் ஆயிடுச்சு. அதனால் ஆண்களுக்கும் பயனுள்ள ஆன்மீக குறிப்புகளாக இது இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.